நாளிலே 128வது சங்கீதத்திலிருந்து நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நான் கொண்டு வர விரும்புகிறேன். பைபிள்லாம் திறக்காதீங்க. யாராச்சும் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க 128ஆம் சங்கீதத்தை மனப்படமாக சொல்லுங்க பார்ப்போம். வாலிப பெண்கள் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாலிப பிள்ளைகள் யாராயிலும், சபையார் யாராயிலும் எழுமே நின்று அப்படியே இப்பயே அப்படியே பார்த்துட்டு அப்படியெல்லாம் அந்த அம்மா அவங்க சங்கரமாளுக்கு பக்கத்தில் அதெல்லாம் பைபிளை மூடிட்ட சொன்னேன். யாராவது சொல்ல முடியுமா? சரி, நான் ஆரம்பிச்சு கொடுக்குறேன், சொல்றீங்களா? சொல்லி அடுத்த வாரம் நீ எனக்கு 50 ரூபா தரணுமா? சொல்லுப்பா. ஏன் அப்படி சொன்னா தான் நீ சொல்லுவியோ? இன்னொருத்தர் உன்னை தூக்கி விடணுமோ? சொல்லு பாப்பா, சத்தமா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். ஆசீர்வதிப்பார். காண்பாய், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். வெரி குட். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிள்ளைங்கள அந்த ஏம்மா இப்படி சொல்றீங்கல்ல, தைரியம் ஏஞ்சி சொல்லலாம்ல. கட்டட வேலை, கட்டுமான பணி எனக்கு தெரியும் என்பதினாலே, அல்லது சிமெண்ட், செங்கல், கம்பி, மணல் எல்லாம் வீட்டில் இருப்பதினாலோ கட்டடத்தை கட்டிவிடுவது இல்லை. நான் சொல்றது நல்ல பில்டிங், குடிசை அல்ல. கட்டடத்தை கட்டிவிடுவது அல்ல. அப்ப கட்டடத்தை ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு வெரண்டா, இப்படி எல்லாம் இந்த அளவுக்கு இருந்தாலே ப்ளூ பிரிண்ட் இல்லாம கட்டடத்தை கட்டுவது முடியாது. ப்ளூ பிரிண்ட், மாதிரி படம், நீல படம் மிகவும் அவசியம். நீல மாதிரி படம், ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் கட்டடம் எதுவும் கட்டப்படுவது இல்லை. உங்களுடைய வீடு ஆசீர்வாதத்தின் வீடாக கட்டப்பட வேண்டும் என்றால், அது ஆசீர்வாதத்தின் வீடாக உங்களுடைய வீடு கட்டப்படுவதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த 128வது சங்கீதம். இந்த 128வது சங்கீதத்தில் கர்த்தர் ஒரு தனி நபர் மேலே, ஒரு தனி மனிதன் மேலே தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்த்தா, இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு ஆரோகண சங்கீதம், சாங்ஸ் ஆஃப் அசன்ஸ். ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்படும். 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் வரைக்கும் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆரோகண சங்கீதம் என்றால் என்னன்னு சொன்னா, வருஷத்திற்கு 3 முறை தேவ ஜனங்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு அவர்கள் பயணப்பட்டு அங்கு தொழுது கொள்ள போக வேண்டும். வருஷத்திற்கு 3 முறை போகணும், தொழுது கொள்ள போகணும். மேடான பாதைகள் வழியாக அவர்கள்
கடந்து செல்ல வேண்டும். சில குன்றுகள் மேலே ஏறி அவர்கள் எருசலேமை நோக்கி பயணப்பட வேண்டும். அப்ப மேடான வழியாக ஏறும் பொழுதெல்லாம் அவர்கள் தொடர்ந்து நடக்கும்போது அவர்கள் இழைக்கும் ரொம்ப களைப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி இழைக்க கூடாதபடிக்கு களைப்பு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாய் போகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்பம் குடும்பமாய் கூட்டம் கூட்டமாக பயணப்படுவார்கள். குடும்பம் குடும்பமாக. இன்றைக்கும் வருஷத்தில் ஒரு முறை எங்கே இருந்தாலும் இந்துக்கள் அவங்களுடைய குல தெய்வத்துக்கு கும்பிடுறதுக்கு அவங்க அப்படியே குடும்பத்தோடு வருவாங்களா? ஆமாம், குடும்பத்தோடு வருகிறார். வந்து சாமி கும்பிட்டு ஒரு நாள் 2 நாள் தங்கியிருந்து சாமி கும்பிட்டுட்டு குடும்பமா எல்லாரும், அது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டவங்க கூட சண்டையெல்லாம் மறந்து ஒன்றாக வந்து கொடை நடத்திட்டு அவங்க போகிறாங்க. இவர்கள் இப்படி குடும்பமாக கூட்டமாக பயணப்படுகிற வேளையிலே களைப்பு தெரியாமல் இருக்கும்படிக்கு பாடப்படுகிற பாடல்கள் தான் இந்த ஆரோகண சங்கீதம். இந்த ஆரோகண சங்கீதம் என்றாலே அப்படியே ஏறும் வரிசையிலே அப்படி உயர ஏறும்போது பாடப்படுகிற பாடல். ஆகவே அந்த பாடல் வந்து எந்த விதமான களைப்பையும் அவர்களுக்கு தரார், எந்த விதமான களைப்பையும் தரார். அப்படிப்பட்ட ரீதியிலே எழுதப்பட்டு பாடப்படுகிற பாடல்கள் இந்த ஆரோகண சங்கீதம். ஒரு ஆரோகண சங்கீதம், இது ஒரு ஆரோகண சங்கீதம். அப்போ இந்த சங்கீதத்தை மலை ஏறும்போது, மேடான பகுதிகளில் ஏறும்போது, இந்த சங்கீதங்களில் 15 சங்கீதங்களில் எதையாகிலும் ஒன்றை அவர்கள் பாடி செல்வது வழக்கம். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. இந்த சங்கீதத்தில் எப்படி ஆரம்பிக்குன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்படியே உங்களுக்கு விளங்கும்படியாக நான் தெளிவாக இதை நான் விளக்குகிறேன். நீங்க அப்படியே மனசுல நீங்க பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாக்கியவான், blessed is the one who fear the Lord and walk in his ways. அப்ப இந்த பாக்கியவான் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, தேவனுடைய தயவை பெற்றவன், தேவனுடைய கிருபையை பெற்றவன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன், மற்றவர்களால் பொறாமைப்படத்தக்கதாய் பார்க்கத்தக்கவன். மறுபடி சொல்லுகிறேன், தேவனுடைய தயவை பெற்றவன், தேவனுடைய கிருபையை பெற்றவன், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன், மற்றவர்களால் பொறாமைப்படத்தக்கதாய் பார்க்கத்தக்கவன். அப்போ பாக்கியவான் சொல்லுங்க, தேவனுடைய தயவை பெற்றவன், கிருபையை பெற்றவன், ஆசீர்வாதத்தை பெற்றவன், அப்புறம் மற்றவர்களால் பொறாமைப்படத்தக்கதாக பார்க்கப்படத்தக்கவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கு தேவனுடைய தயவு, உங்கள் மூலமாய் தேவனுடைய தயவு. கவனிங்கள், இந்த சங்கீதத்தினுடைய ஆழத்தை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவனுடைய கிருபை, உங்கள் மூலம் தேவனுடைய ஆசீர்வாதம், உங்கள் மூலம் தேவனுடைய கிருபை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க, உன் மூலம் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு உன் மூலம் மற்றவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த காரியம் இன்றைக்கும் தொடர்கிறது. என்னை ஆசீர்வதிக்கிறார், என் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார், என் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் காண்பிக்கிற தயவு இருக்குது பாருங்க, அந்த தயவு, அவர் கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கும், உங்க மூலமா உங்க மனைவிக்கு உண்டாயிருக்கும்,
உங்க மூலமா உங்க பிள்ளைகளுக்கு உண்டாய் கடத்தப்படுகிறது. உங்க மூலமா உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அந்த தயவும் கிருபையும் சகாயமும் ஆசீர்வாதமும் கடத்தப்படுகிறது. நல்லா கவனிச்சிங்க. உங்கள் மூலம் உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதமும் கடத்தப்படலாம். உங்கள் மூலம் உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாத குறைச்சல்களும் கடத்தப்படலாம், அல்லது சாபங்களும் கடத்தப்படலாம். அது உங்களை பொறுத்ததாக இருக்கிறது. உங்களை பொறுத்ததாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டும் கர்த்தரை விசுவாசித்தும் ஞானஸ்நானம் பெற்றும் துணிகரமாய் தன் பாவங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையை, தேவனுடைய தயவை பார்க்க முடியாது. அவன் ஆஸ்வதிக்கப்படுவதையும் பார்ப்பது அரிது. அவன் மூலம் அவனுடைய வீட்டார் மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவதையும் காண்பது அரிது. ஆமாம். முதல் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறது என்பது டேக்கிங் காட் சீரியஸ்லி. கர்த்தரை சீரியஸா எடுத்துக்கணும். கர்த்தரை சீரியஸா எடுத்துக்கணும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், the fear of the Lord என்னன்னு சொன்னா, அந்த fear என்னன்னு சொன்னா அப்படியே பயந்துகிட்டு இருக்கிறது இல்லை, பயந்துகிட்டு இருக்கிறது இல்லை, பயந்துகிட்டு இருக்கிறது இல்லை. அதல்ல, அடிச்சிருவார், கர்த்தர் அடிச்சிருவார், சாமி அடிச்சிரும், சாமி அடிச்சிடும். இது செய்யாம போனா சாமி அடிச்சிடும். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஆசிரியர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தார். அவருடைய சாட்சி என்னன்னு சொன்னா, அவங்க ஊர்ல 2 வழி இருக்கிறது, ஊருக்கு வருகிறது. ஒரு கிராமம், ஒரு வழி ரொம்ப சுத்து வழி, இன்னொரு வழி குறுக்கு வழி. ஆகவே பெரும்பாலான ஜனங்கள் குறுக்கு வழியிலே தான் வருவார்கள். அப்ப குறுக்கு வழியில வரும்போது அங்கே அந்த ஊருக்கு வெளியே ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அவங்க ஆட்சி சொல்லுவாங்களாம், 6 மணிக்கு மேலே சுப்பிரமணி நீ போகாத, 6 மணிக்கு போகாத. அந்த சாமி, அந்த சாமி இல்லை, அவங்க வேற மாதிரி சொன்னாங்க. நம்ம சாமி அங்கே துடியா நிற்கும், துடியா இருக்கும். நீ அந்த போகாத, நீ ஏதாயிலும் தப்பு பண்ண ஒரு சூழ்நிலையில சாமி அடிச்சிரும்னு சொன்ன. அப்போ இது சுப்பிரமணிக்கு அந்த அந்த வழியாக போகும் போதெல்லாம் ஒரு நினைவு, அந்த சாமியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நினைவு. என்ன நினைவுன்னு சொன்னா, நம்ம சாமியை கும்பிடுறோம், சாமிக்கு நம்ம பூஜை செய்கிறோம், சாமிக்கு நம்ம பலி செலுத்துகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். ஆனா அந்த சாமி நம்மளை அடிக்குதுன்னு சொன்னா, அடிச்சிருன்னு சொல்லி ஆட்சி பயப்படுகிற அளவுக்கு என்ன அடிச்சிடுற ஒரு சாமி எனக்கு வேணுமான்னு சொல்லி யோசித்து, அப்படியே அவர் ஒரு ஆசிரியர், அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கேள்விப்பட்டு சபைக்கு ரட்சிக்கப்பட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதான் சாமி அடிச்சிடும், கர்த்தர் அடிச்சிருவார். அதெல்லாம் அடிக்கவே மாட்டார், அடிக்கவே மாட்டார். ஆமா, பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். கிருபையின் காலம் கர்த்தர் அடிக்கவே மாட்டார், செய்ய மாட்டார். ஆரம்ப நாட்களிலே தான் எவ்வளவோ பயங்கரமானவர் என்பதை ஆதி திருச்சபைக்கு காண்பித்தார். ஒரு அனனியா சப்பிராளுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு அப்படியெல்லாம் அவர் கிருபை தான். அவர் மனதுருக்கம் உள்ளவர். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் பொறுமை நிறைந்தவர். அப்போ அந்த பயப்படுதல் என்றால் என்னன்னு சொன்னா, பெரும் மதிப்பு அளித்தல், பயத்தோடு இருத்தல், பயத்தோடு இருத்தல், பெரும் மதிப்பு அளித்தல், ஹை ரிகார்ட்ஸ், ஹை எஸ்டீம் என்று சொல்வார்கள். பெரும் மதிப்பு அளித்தல் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன சொன்னா, கர்த்தரை லைட்டா எடுத்துக்கவே கூடாது. கர்த்தரை லைட்டா எடுத்துக்கவே கூடாது, லைட்டா எடுத்துக்கவே கூடாது. என்னங்க?
ஆமா, 10ல் 1 லைட்டா கேஷுவலா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமா, எவன் ஒருவன் கர்த்தரை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் பாக்கியவான். ஆமா, எவன் ஒருவன் கர்த்தரை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறானோ அவன் பாக்கியவான். அவனுக்கு கர்த்தர் தம்முடைய தயவையும் தம்முடைய கிருபையையும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் அளிக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இன்றைக்கு கிருபை என்கிற பெயரிலே அப்படியே கர்த்தரை லைட்டா எடுத்துக்கிறான். என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தர் கண்டுக்க மாட்டார், கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். கிருபை கிரேஸ், ஒரு தனி கூட்டமே கிரேஸ் என்று போய்விட்டது. என்ன தப்பு பண்ணாலும், ஆமா, என்ன தப்பு பண்ணாலும், ஆராதனையில் என்ன கூத்து பண்ணினாலும், தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி நடந்து கொண்டாலும் கர்த்தர் அவர் கிருபை உள்ள தேவனிடத்தில் கிருபை என்கிற பெயரிலே கர்த்தரை கேஷுவலாக எடுத்துக்கொள்கிற காலகட்டம் இது. மின்சாரம் தான் இன்னைக்கு கேமரா, மைக்கு, லைட்டு, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, ஏசி, காரு எல்லாம் மின்சாரத்தில் வந்துவிட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும்போது ஒரு கோழி, சண்டைக்கோழி ஒன்று வளர்த்தோம். சண்டைக்கோழி தான் தெரியும் தான். மில்கிட்ட சொன்னேன், மில்கி 4 வயசு. சண்டைக்கோழி அவன் சண்டைக்கோழியில் அதனால் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவன் போகிறப்ப வரப்பெல்லாம் அது தலையில் ஒரு தட்டு தட்டுவான், குச்சி வச்சுக்குவான், தலையில் ஒரு தட்டு தட்டுவான், ஸ்கேலில் ஒரு தட்டு தட்டுவான். அது கொண்டு அப்படியே பேசாமல் தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு தலையில் ஒரு தட்டு தட்டினான் பாரு, கொத்துனிச்சே ஒரு கொத்து. ஒரு 25 கிராம் கறி எடுத்துருச்சு. 25 கிராம் கறி எடுத்துருச்சு. ஆமாம், கோழி சண்டைக்கோழி, நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல. இவர் அதை கோழியை கேஷுவலாக எடுத்துக்கிட்டார். என்ன செய்ய போகுது? ஒரு கொத்தனதுக்கு அப்புறம் அந்த தசை பக்கமே அது வரைக்கும். அதுக்கப்புறம் கோழியை கொடுத்துட்டோம். அந்த தசை பக்கமே திரும்புறது கிடையாது. மின்சாரம் அதே போல தான். நாம் பல விதங்களில் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆமா, மின்சாரம் பல விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது என்பதனாலே கேஷுவலா எடுத்துக்கிறோமா? ஆமா, அயன் பாக்ஸை எடுத்தா அப்படின்னு தொட்டு பார்க்குறோம் இல்லையா? அவன் ஏன் தொட்டு பார்க்குறோம்? ஆமா, அது எப்படி தெரியுமா தொடணும்? அயன் பாக்ஸை இப்படி தான் தொடணும். இப்படி தொட்டாதான் ரிட்டார்ட் ஆகும். ஆமா, அதுல ஷாக் அடிக்குதுன்னு சொன்னா அயன் பாக்ஸ் இப்படி வச்சீங்கன்னா சக்குன்னு கை பிடிச்சிக்கும். எல்லா விதத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படியே ஒன்றும் சார்ஜரை வச்சுட்டு சார்ஜரை தொட்டிங்கன்னா சார்ஜர் ஒன்றுமே நம்ம கையில் ஒன்றும் ஷாக் அடிக்காது. அப்படி தானே? ஷாக் அடிக்காது. ஆனால் அந்த சார்ஜர் ஷாக் அடிக்காது என்பதற்காக கேஷுவலாக எடுத்துட்டு வாயில் வச்சு பாருங்க. கேஷுவலாக எடுத்துக்கொள்வதில்லை, சீரியஸாக எடுத்துக்கொள்கிறோம். எலக்ட்ரிசிட்டியை எப்படி சீரியஸாக எடுத்துக்கொள்கிறோமோ, எவ்வளவு தான் அதிகமாக பல விதங்களில் நாம் அதை புழங்கினாலும் ஒருவித ஜாக்கிரதையோடு தான் மின்சாரத்தை நாம் அணுகுகிறோம், பயன்படுத்துகிறோம். யாருமே கேஷுவலாக லைட்டாக அதை எடுத்துக்கொள்வதே இல்லை. மதுரையை தாண்டி திருச்சிக்கும் மதுரைக்கு இடையிலே நான் டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன், காரை ஓட்டி கொண்டு இருக்கிறேன். 110 கார் ஸ்பீடாக போயிட்டு, 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. யாரோ ஒரு மொபைல் பேசுகிறார் என்பதனாலே அந்த ஸ்பீடை குறைக்காம அவர் பேசுகிறது மொபைலை வச்சுக்கிட்டு
காதில் வச்சுக்கிட்டு சிங்கிள் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காதில் மொபைலை வச்சுக்கிட்டு இருக்கேன். அர்ஜென்ட் கால் யாரோ பண்ணாங்க. வேகத்தை குறைக்கல, மொபைல் பேசுகிறேன், வேகத்தை குறைக்கல. 110 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு போலீஸ் வேன் வந்து அப்படியே சரிசமமாக அப்படியே இங்கே இருந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் வரைக்கும் அப்படியே எனக்கு சரிசமமாய் அப்படியே பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதில் உட்கார்ந்துருந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்ந்துருந்த போலீஸ் அதிகாரி திரும்பி என்னை ஒரு பார்வை பார்த்தார் பாருங்க. திரும்பி ஒரே பார்வை தான் பார்த்தார், வேற ஒன்றுமே ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் செய்யலை, முறைக்கல, காரியங்கள் செய்யலை, செய்கை காட்டல. ஒரு பார்வை பார்த்தாரு. டக்குன்னு ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துட்டேன். 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போன காரு 70-80 குறைஞ்சிருச்சு. ஃபோனை தூக்கி இப்படி போட்டுட்டேன். ஆஃபீஸர் பார்த்தோன்னே ஃபோனை தூக்கி போட்டுட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது அவர் சும்மா என் காரை பார்த்துருக்கார். அவன் என்ன பார்க்கல, சும்மா பார்த்துருக்கார். கார் கடந்து போன உடனே அந்த கார் அப்படி போயிடுச்சு பாருங்க, அவ்வளோ தூரம் கடந்து போயிடுச்சு பாருங்க. மறுபடியும் என் கால் ஒரு அழுத்த மறுபடியும் 100-110 வந்துருச்சு ஸ்பீடு. 100-110 வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அந்த போலீஸ் அதிகாரி அவர் அருகில் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என்னுடைய டிரைவிங்கை பாதித்தது. ஆமென் சொல்வீங்களா? அந்த போலீஸ் அதிகாரியுடைய பிரசன்னம் பக்கத்தில் மிக சமீபமாக அதிகாரி இருக்கிறார் என்கிற பிரசன்னம் என்னுடைய டிரைவிங்கை பாதித்தது. அந்த போலீஸ் வேன் அகன்றதும் அப்படி பிரசன்னம் இல்லை என்று முடிவு செய்த நிலையில் மறுபடியும் பழைய நிலைக்கு நான் போய்விட்டேன். டிரைவிங் பழைய ஸ்பீடுக்கு திரும்பி விட்டது. யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறார். வழியே வந்த சந்தர்ப்பம். ஆனா யோசேப்பு நிர்வாணமாய் ஆடையை விட்டு ஓடினாலும் ஓடுவேனே ஒழிய தேவனுடைய பிரசன்னம் என்னை பார்த்து கொண்டிருக்க, அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லுகிறார். அவருடைய பிரசன்னத்தினால் நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்தோமையானால், தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள், கண்காணிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்பதை உணர்ந்தீர்களே, ஆனால் அந்த பிரசன்னம் உடைய நடக்கையை பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமென் சொல்வீங்களா? அந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்தினால் கண்காணிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நீங்க உணரும் போதே அந்த பிரசன்னத்தினால், அந்த பிரசன்னத்தின் நிமித்தம் நம்முடைய நடக்கை பெரிதும் அது பாதிப்பை பெற்றுக்கொள்ளும். அவருடைய பிரசன்னத்தினாலே நீங்களும் நானும் கண்காணிக்கப்பட்டு வருகிறோம். அவருடைய பிரசன்னத்தினால் நாம் கண்காணிக்கப்பட்டு வருகிறோம் என்பதை அறிந்திருந்தோமையானால், அலட்சியமாக எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் எளிதிலே ஒழுங்கற்ற செயல்களை இடம் கொடுக்க மாட்டான், தொடர மாட்டான். அவன் ஒழுங்கற்ற செயல்களுக்கு இடம் கொடுக்க மாட்டான், ஒழுங்கற்ற செயல்களை தொடர மாட்டான். சொல்லுங்கள், இடம் கொடுக்க மாட்டான், தொடர மாட்டான். ஆமாம், தொடர மாட்டான். அப்ப ஒழுங்கற்ற செயல்களுக்கு இடம் கொடுக்கத்தக்கதாக நீங்க மாறினீங்கன்னா, விசுவாசி நீங்க ஒழுங்கற்ற மனிதனாக, ஒழுங்கற்ற விசுவாசியாக மாறிவிடுங்கள். விசுவாசி தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா எப்படிப்பட்ட விசுவாசி? ஒழுங்கற்ற விசுவாசியாக. அப்ப ஒழுங்கற்ற ஒரு விசுவாசி நிமித்தமாக ஒரு ஒழுங்கற்ற ஒரு குடும்பம் கட்டப்படும். அப்ப ஒழுங்கற்ற குடும்பம் சபைக்கு வரும்போது அந்த சபை கொஞ்ச நாட்களிலே ஒழுங்கற்ற சபையாக மாறிவிடும். ஒழுங்கற்ற சபை கொஞ்ச நாட்களிலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், அது ஒழுங்கற்ற ஒரு சமுதாயமாக மாறிவிடும்.
ஒழுங்கற்ற ஒரு சமுதாயமாக மாறிவிடும். ஆகவே தான் இந்த வசனத்தில் மிகவும் சொல்லுகிறார். முதல் காரியம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் தான் அவருடைய தயவை பெறுவான், அவருடைய கிருபையை பெறுவான், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவான். மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்கதான் அவருடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உன் கைகளில் அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். அவர் வழி உன்னுடைய சொந்த வழி அல்ல, உன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கிறது அல்ல. அவன் who walks in his ways, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். இது நடக்கையை பற்றியது, நடக்கையை பற்றியது, வாயின் வார்த்தையை பற்றியதல்ல. நல்ல பாடலாம், உங்க பாட்டை கேட்டு 1,00,000 பேர் தொடப்படலாம். ஆனா நீங்க அவர் வழிகளில் நடக்காமல், நடக்கை பற்றியது, உடைய வாயின் வார்த்தை பற்றியது அல்ல. அவன் அல்ல பாடுகிறவர்கள், தேவனுடைய தயவையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நல்ல பாடல் ஏற்றுகிறவர்கள், அப்படி கண்ணீர் வரவழைக்கத்தக்கதாக பாடல்களை ஏற்றுகிறவர்கள், பாடுகிறவர்கள், இசைக்கிறவர்கள், தேவனுடைய தயவையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்க வாழ்க்கையும் பெறுவார்கள். அப்படி சொல்லப்படலை. நடக்கை பற்றியது, அவன் வழிகளில் நடக்கிறவனோடோ அவன் நடக்கையை பற்றியது. ஆமா. Your fear of the Lord is measured by your feet. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் நடக்கையால் அளவிடப்படுகிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறீங்க என்பது எதனால் அளவிடப்படுகிறது? நம்முடைய நடக்கையால் அளவிடப்படுகிறது. Your fear of the Lord is measured by your feet. இப்படி அவர் வழிகளிலே நடக்கை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தொடர்ந்து சொல்லப்படுகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை, இந்த கைகளின்கிற வார்த்தை எபிரேய பதத்தில் காய்த்து போன உள்ளங்கைகளை கொண்ட கைகள். எபிரேய பதத்தில் என்ன இருக்குன்னா, உள்ளங்கையை பார்த்தா காய்ப்பு நிறைந்ததாக இருக்கும். அப்போ காய்ப்பு நிறைந்த உள்ளங்கையை ஒருத்தர் பார்த்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், கடினமாக உழைக்கிறவர், கடினமாக உழைக்கிறவர். அப்போ நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய நாட்களிலே உழைக்கணும். உழைக்க வேண்டிய நாட்களிலே சும்மா உட்கார்ந்து தூங்கக்கூடாது, கடினமாக உழைக்கணும். ஆமாம், சபையிலே சில கடினமாய் உழைக்கக்கூடிய சகோதரர்களை எனக்கு தெரியும், நான் நேரில் பார்த்திருக்கிறேன், பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அப்போ கடினமாக நான் உழைக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடினமாக அவன் கைகளின் பிரயாசத்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா வட்டிக்கு காசு வாங்க மாட்டீங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா கோர்ட்டுக்கும் குமாஸ்தாவுக்கும் பணத்தை செலவழிக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுவீங்களா? கோர்ட்டுக்கும் குமாஸ்தாவுக்கும் செலவழிக்க மாட்டீங்க. ஒரு சகோதரி பிரசவ நேரத்தில், முதல் பிரசவம், அவங்க பொருத்தனை பண்ணினாங்க. என்ன பொருத்தனை பண்ணினாங்க? இந்த மாதிரி ப்ரொஜெக்டர், அது அந்த நாட்களில் வேற மாதிரி இருக்கும். நம்ம சபையில் பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். அந்த ப்ரொஜெக்டர் ஒன்று வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினாங்க. பாஸ்டர், எனக்கு வேலை கிடைச்சதுன்னா நான் ப்ரொஜெக்டர் வாங்கி தந்துடுறேன் பாஸ்டர். முதல் மாத சம்பளத்தில் ப்ரொஜெக்டர் வாங்கி தரேன்னாங்க. முதல் மாத சம்பளத்தில் வாங்கலை, 2வது மாத சம்பளத்தில் வாங்கலை. 1 வருஷம் கடந்து விட்டது, 2வது வருஷமும் கடந்து விட்டது. அவர்கள் ப்ரொஜெக்டர் வாங்கி தரல. அவர்களுக்கு திருமணம் ஏற்பாடாயிற்று, நல்ல விதத்தில் திருமணம் நடத்தப்பட்டது. அவர்கள் பிரசவிக்கும்படியான காலம் வந்தது.
கர்ப்பவதியாகி பிரசவிக்கும்படியான. அப்போ பிரசவ காலகட்டத்தில் என்னிடத்தில் சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், பாஸ்டர், கர்த்தர் எனக்கு சுகப்பிரசவத்தை தந்தா உடனே அந்த மாதமே நான் வாக்கு பண்ணினேன், அந்த ப்ரொஜெக்டரை வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லம்மா. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சொல்றாங்க, பாஸ்டர் அறுவை சிகிச்சை செய்யப்படணும்னு சொல்றாங்க பாஸ்டர், எனக்கு முடியவே முடியாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னாங்க. கடைசியில் அறுவை சிகிச்சை டாக்டர் ராஜபாண்டி அவர்கள் தான் செய்தார்கள். வீட்டுக்கு போனாங்க. நானும் பாஸ்டமாவும் போய் சந்திக்க போகும்போது அவங்க அழுதாங்க. அழுதாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கே இப்படி நடந்துச்சு, எனக்கே இப்படி செஞ்சது, எனக்கே இப்படி செஞ்சது. பாஸ்டர், மிகுந்த வருத்தத்தோடு சொல்றேன், நான் போன உடனே, வேலையில் சேர்ந்த உடனே முதல்ல நான் ப்ரொஜெக்டர் வாங்கி தருகிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டு ஒரு கிலோமீட்டர் பைக்கில் வரும்போது ஆவியானவர் சொன்னார், பைக்கை நிறுத்துன்னு சொன்னார். அப்படியே ரோட்டு ஓரத்தில் பைக்கை நிறுத்தணும். என்ன விஷயம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஸ்பீக்கிங். பரிசுத்த ஆவியான் பேசுகிறார், பரிசுத்த ஆவியான் பேசுகிறார். அவங்க டக்குன்னு கையை கட்டிக்கிட்டு பாஸ்டமாக அப்படியே ஒரு மூலையில் நின்ட்டாங்க. கத்த சொன்னார், வீட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ப்ரொஜெக்டர் வாங்க வேண்டாம், ப்ரொஜெக்டருக்கான காசை நான் ராஜபாண்டிகிட்ட வாங்கிட்டேன் அப்படின்னார். ப்ரொஜெக்டருக்கான காசை நான் ராஜபாண்டிகிட்ட நான் வாங்கிட்டேன்னு சொன்னார். நான் வீட்டுக்கு போனோடனே ராஜபாண்டி சாருக்கு ஃபோன் அடித்தேன். சார் எவ்வளோ ஆணுச்சு அவங்களுக்குன்னு. அவங்க சொன்ன வாங்கின அந்த ஃபீஸ் இருக்குல்ல, கட்டணம் இருக்குதே, அது அன்றைக்கு ப்ரொஜெக்டருக்கான விலை. எப்படி இருக்கும் பாருங்க, அன்றைக்கு ப்ரொஜெக்டருக்கான விலை. ஒரு உதாரணத்துக்கு அந்த பைசாவெல்லாம் சொல்ல விரும்பல, 15,000 சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், 15,500 சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். டாக்டர் சொன்னார், பாஸ்டர் என்ன விஷயம் பாஸ்டர்? இல்லை, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் சார். 15,500. உடனடியாய் நான் அந்த ப்ரொஜெக்டர் காரங்களுக்கு கம்பெனிக்கு அடித்து, ப்ரொஜெக்டர் இன்னைக்கு என்ன ரேட்டுன்னு சொன்னால் 15,500 சொல்கிறார். கர்த்தர் வேண்டான்னு சொல்ல சொன்னார். நான் வேண்டான்னு அவங்கள கூப்பிட்டு சொன்னா அழுதான். பாஸ்டர் இல்லை, நான் தந்து தான் ஆவேன் அப்படின்னா. இன்னை வரைக்கும் நான் வாங்கலை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தனா, நீ கையிட்டு செய்கிறது எதுவோ, என்ன செஞ்சாலும் சரி, அப்பள வியாபாரம் செஞ்சாலும் சரி, கடலை மிட்ட வியாபாரம் செய்தாலும் சரி, அல்லது சம்சா வியாபாரம் செய்தாலும் சரி, நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுவீங்களா? நீ படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் இங்கே சொல்லல. உனக்கு அனுபவம் இருக்கணும்னு ஆண்டவர் இங்கே சொல்லல. உன் அனுபவத்துக்கு தக்கதாய், உன் படிப்புக்கு தக்கதாய், உன் அந்தஸ்துக்கு தக்கதாய், உன் குடும்ப பின்னணிக்கு தக்கதாக அப்படியெல்லாம் இல்லை. உன் கையிலின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ என்ன செய்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன செய்தா உன் கையிலின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ சாப்பிடுவாய். வட்டிக்காரன் சாப்பிட மாட்டான். வட்டிக்காரன் சாப்பிட மாட்டான். போலீஸ் ஸ்டேஷனோ, கோர்ட்டோ, குமாஸ்தாவோ சாப்பிட மாட்டார்கள். உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் சொன்னா, ஆசீர்வாதமும் செழிப்பும் உனக்கு, blessings and prosperity will be yours. ஆசீர்வாதமும் செழிப்பும் சொல்லுங்கள். ஆசீர்வாதமும் செழிப்பும். ஆமா, நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நஷ்டத்தை கொடுக்க மாட்டார்.
செழிப்பை கர்த்தர் கட்டளிடுவார். செழிப்பா, நீங்க செழிப்பா, நீங்க செய்கிற வேலை சாதாரண வேலையாய் இருக்கலாம், செழிப்பாய் கர்த்தர் ஸ்தோத்திரம், செழிப்பை கர்த்தர் கட்டளிடுவார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளிடுவார். ஆமா, அப்போ உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், உனக்கு செழிப்பு உண்டாயிருக்கும், மகிழ்ச்சியோடு கூடிய மனநிலையில் இருப்பாய். எப்போ பார்த்தாலும் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் அப்படியே உடைய சூழ்நிலைகளை குறித்து, உடைய பொருளாதாரத்தின் நிலையை குறித்து நீ ஸ்ட்ரெஸ்ஸோடு கூட இருக்க, டென்ஷனோடு கூட இருக்க ஒரு காலம் கர்த்தர் இடம் தர மாட்டார். உன் மனநிலை மகிழ்ச்சியோடு இருக்கத்தக்கதாய், ஆமென் சொல்வீங்களா? உன் எதிர்காலம் செழிப்புள்ளதா இருக்கும்படிக்கு ஆஸ்வதிக்கப்படுவாய். ஆஸ்வாதம் உனக்கு வரும். இந்த ஆஸ்வாதம் உன் மூலம் மற்றவர்களுக்கு கடந்து செல்லும். சொல்லுங்கள், ஆஸ்வாதம் எனக்கு வரும், அந்த ஆஸ்வாதம் என் மூலம் மற்றவர்களுக்கு கடந்து செல்லும். சொல்லுங்கள், ஆஸ்வாதம் எனக்கு வரும், என் மூலம். நீங்க கொடுக்கிற காணிக்கையெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க கொடுக்கிற காணிக்கை என்ன நினைக்கிறீங்க? கும்பகோணத்தில் இருக்கிற இந்த கண் தெரியாத பாஸ்டருக்கு நாம் கொடுத்து வருகிறோம். அவரிடத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், ரொம்ப நாள் உங்களுக்கு கொடுத்துட்டோம், இனிமே வேற ஒருத்தருக்கு அந்த உதவியை தரலாம்னு சொல்லி இருக்குன்னு சொன்ன, ஐயா பாஸ்டர்யான் ஓன்னு அழுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க, நானே நிறுத்துருங்க ஐயா, சொல்லத்தக்கதான் சூழ்நிலை கர்த்தர் எனக்கு தருவார், இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க. சாலமோனுக்கு, பாஸ்டர் சாலமோனுக்கு நிறுத்தினேன், பாஸ்டர் ரூஃபஸுக்கு நிறுத்தினேன், பாஸ்டர் மெல்கிக்கு நிறுத்தினேன், இவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் பிழைச்சிக்கணும், கொஞ்சம் தான் வழிகாட்டுவோம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கை உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருப்பதும் அல்ல, உங்கள் மூலமாய் மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறார்கள். ஆமாம், மேற்கு வங்கத்தில் நீங்க கொடுக்கிற காணிக்கை நிமித்தமாக அங்கே ஒரு கூட்ட ஜனம் எழுப்பப்படுகிறதுன்னு சொன்னா, உன் மூலம் மற்றவர்களுக்கு ஆஸ்வாதம் கடத்தப்படுகிறது. ஆமென் சொல்வீங்களா? அடுத்து சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார் ஆஸ்வாதத்தை, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். சொல்லுங்கள், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை செடி வேற, திராட்சை கொடி வேற. நான் சொல்றது புரியுதா? இங்க முடிஞ்சனா போய் பாருங்க, திராட்சை செடியை பாருங்க. திராட்சை செடி என்பது வேரிலிருந்து எலும்பு பகுதி. திராட்சை கொடி என்பது ஒரு 4 அடிக்கு மேலே உண்டாகிற எல்லாம் அதனுடைய கொடியாய் எண்ணப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஒரு செடி பல கொடிகள், ஒரு செடி பல கொடிகள். அந்த திராட்சை கொடியை குறித்து 3 காரியங்கள் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆங்கிலத்தில் சொன்னதான் அது உங்களுக்கு நல்ல மனசில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு புரியும். கிளிங், கிளைம் அண்ட் கிளஸ்டர். 3 சி. கிளிங், CLING, கிளைம், CLIMB, கிளிங், கிளைம், கிளஸ்டர். கிளஸ்டர்னா கொத்து கொத்தாய் காய்ப்பது. கிளஸ்டர், கிளஸ்டர் கொத்து கொத்தாய் காய்ப்பது. கொத்து கொத்தாய் காய்க்கிற எதுவும் கிளஸ்டர் என்று எண்ணப்படுகிறது. கிளஸ்டர். ஆமாம், அவரைக்காய் கிளஸ்டர் ஆஃப் பீன்ஸ். அவரைக்காய் கொத்து கொத்தா தான் காய்ங்க இல்லையா? ஆமாம். சொரைக்காய் ஒன்று தான், கொத்து கொத்தா காய்க்காது. கிளஸ்டர். அப்போ திராட்சை கொடி கிளஸ்டர். கிளிங், கிளிங்னா என்ன பாருங்க. அப்படியே நான் ராஜன்கிட்ட சொல்லுவேன், ராஜன் பார்க்க மாட்டார், ஆனால் நான் நேசிக்கிறேன். அதெல்லாம் நேசிக்க. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு கொடி இப்படியே அப்படியே தொங்கிட்டு இருந்தேன்னா, எப்பா அந்த கொடியை நீ பார்க்கலையாப்பா, கொஞ்சம் கொஞ்சம் செய்யப்பான்னு, ரைட். அடுத்து போயிட்டு வரதுக்குள்ளார அந்த கொடியை அப்படியே படர விட்டு, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த கொடியை அப்படியே பார்த்துருக்கீங்களா, கம்பி அப்படியே சுருள் கம்பி மாதிரி இருக்கும், அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும். அது எதையாயிலும் ஒன்றை பற்றி கொண்டு, ஆமாம்,
கிளிங், அதான் எதையாயும் ஒன்று பற்றி கொண்டு அப்படி கிடைச்சதுன்னா கர கர கரன்னு அந்த இதை அப்படி பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கும். எந்த காற்று வந்தாலும் ஆட, எந்த காற்று வந்து கிளிங். ஆமாம், பற்றி கொள்ளும், படரும், பலன் தரும். சொல்லுங்கள், பற்றி கொள்ளும், படரும், பலன் தரும். ஆமாம், முதல்ல பற்றி கொள்ளும், அப்புறம் அப்படியே படரும், அந்த கொடியில் படரும். ஆமாம், மூன்றாவது அப்படியே கொத்து கொத்தாய் பலன் தரும், கொத்து கொத்தாய் பலன் தரும். கர்த்தர் சொல்றார், உன் மனைவி அப்படி இருப்பான்னு சொல்றார். அப்படியே உன்னை பற்றி கொள்ளுவாள், பற்றி கொள்ளுவாள். அது மூலப்பதத்தில் எப்படி சொன்னா, அப்படியே உன்னுடைய நீ உன்னுடைய மனைவியை அணைத்துக் கொள்வது அல்ல, மனைவி உன்னை அணைத்துக் கொள்வாள், மனைவி உன்னை அணைத்துக் கொள்வாள். ஆமா, உன்னை அணைத்துக் கொண்டு அவள் படருவாள், பெருகுவாள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. Wine makes a sad man glad. ஒரு துக்கமான மனுஷனை அது மகிழ்ச்சி உள்ள மனிதனாக மாற்றும். சாவிட்டெல்லாம் கொஞ்சம் விட்டோம்னா நம்மகிட்டே காசு வாங்குவாங்க குடிக்கிறதுக்கு, தெரியுமா? ஆமாம், சில வீட்டில் கேட்டிருக்காங்க, ஐயா ஏதாவது பார்த்து கொடுங்களேன்னு. சரிப்பா, நான் முடிஞ்சோன்னு தரேன். இல்லையா, இப்போ என்னப்பா அவன், இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப துக்கமாக இருக்குல்ல, சோகமாக இருக்குல்ல, கொஞ்சம் போட்டா. ஆமாம் ஆமாம், ஆட்டமா. ஆமாம், அந்த சோகத்தை மாற்றும். வைன், திராட்சை ரசம் சோகத்தை மாற்றுகிறது. வைன் அவனை அப்படியே வேறே நடக்கை உள்ளவனாக மாற்றுகிறது. மேக்கிங் ஆக்ட் டிஃபரண்ட்லி. ஆமாம், வைன் உள்ளார, திராட்சை ரசம் உள்ளார போனுச்சுன்னா அவன் நடக்கை மாறுகிறது, அவன் நடக்கை மாறுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது திராட்சை ரசம் அவனை திருப்தி ஆக்குறது, சாட்டிஸ்ஃபைஸ். அவன் சாட்டிஸ்ஃபை. அப்போ கர்த்தர் சொல்ற, உன் மனைவி அவள் அப்படியே உன்னை பற்றி கொள்வாள், படருவாள், அவள் பலன் தருகிறவளாய் பெருகுவாள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை தேற்றும்படிக்கு. ஆமா, இன்பத்திலும் துன்பத்திலும். ஆமா, இன்பமான நேரமும் உண்டு, துன்பமான நேரம் உண்டு. ஆமா, அவளுடைய அரவணைப்பு அவனை திருப்தி ஆக்கிவிடும். அவளுடைய அரவணைப்பு, அவளுடைய அரவணைப்பு அவளை திருப்தி ஆக்கிவிடும். ஒரு ஒரு துஷ்டி, ஒரு மனைவியினுடைய அரவணைப்பு கணவனுக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆழமான அந்த துயரத்தை அது அப்படியே மாற்றி அவளை திருப்தி ஆக்கிவிடும், திருப்தி ஆக்கிவிடும். ஒரு மனைவி ஆனவள் கல்யாணம் ஆன பிறகு, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஆமாம், நம்ம மலரை பற்றி சொல்லியிருக்கேன். மலர் பார்க்கும்போது அப்படியே தான் வருவாங்க, ஒன்றும் தெரியாத ஆளாக தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இளவரசியாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கிலாந்தினுடைய பேரரசியாக மாறிடுவாங்க. ஆமாம், இதுதான் எல்லா குடும்பத்திலும் நடக்குது. ஆமாம், மனைவி பேச்சை கேட்காம நான் சொந்தமாக நடக்கிறவன் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்களேன். இருந்தீங்கன்னா பாராட்டுகிறேன். அடுத்த வாரம் சால்வை போடுறேன் ஐயா. ஆமாம், எல்லாரும் மனைவி பேச்சு. ஆனால் கல்யாணமான புதில் ஒன்றும் தெரியாதவங்களாக தான் வருவாங்க. கர்த்தர் ஆமாம் மனைவிக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆமாம் உத்தியை கொடுத்திருக்கிறார். அவள் நிமித்தம் அவளுடைய நடக்கை மாறிவிடுமா. எப்படி சாராயத்தின் நிமித்தம் திராட்சை ரசத்தின் ஒரு மனுஷனுடைய நடக்கை மாறுகிறதோ, அதே போல ஒரு மனைவி நிமித்தமாக அவருடைய நடக்கை மாறிவிடும். எப்ப மாறும்? இவன் கர்த்தருக்கு பயப்படுவானான்னு சொன்னா அதன் நிமித்தம் மாறும். ஆமென் சொல்லுவீங்களா? இவன் கர்த்தருக்கு பயப்பில்லைன்னு சொன்னா வந்து பாடுறா அப்படின்றவா. ஆமா, வந்து பாடுறான். நீ ஒரு அடி அடிச்சா நானும் ஒரு அடி அடிப்பேன். உனக்கு மாத்திரம்தான் அடிக்க தெரியும் நினைக்கிறியா? எனக்கு வலிக்குது இல்லை. யாரும் பாஸ்டர் இப்படி சொன்னாங்களேன்ட்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒருவன் இருந்தா நிச்சயமா அவருடைய மனைவி நிமித்தமாய்
அவன் நடக்கைகள் மாற்றப்பட்டுவிடும். ஆமென் சொல்வீங்களா? அவன் நடக்கைகள் மாற்றப்பட்டுவிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்துல காணப்படுதுன்னு சொன்னா உங்க வீட்டில் அது பிரதிபலிக்கும். இரு பாலரையும் பார்த்து சொல்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்துல காணப்படும் என்று சொன்னா அதனுடைய பிரதிபலிப்பு, நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டிலே பிரதிபலிக்கும். ஆமென் சொல்லுவீங்களா? அதனுடைய முடிவு உங்கள் எதிர்காலம் அது அது செழிப்புள்ளதாக மாறும். ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுடைய ராஜ்யம், கவனிங்கள், தேவனுடைய ராஜ்யம், அந்த தேவனுடைய ராஜ்யம் கர்த்தர் உங்களை கொண்டு கட்டுகிறார் என்பதை விசுவாசிகள் மறந்து போக வேண்டாம். நீங்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஆனால் என்னைக்கு தேவனுடைய குடும்பத்தில் வந்துட்டீங்களோ அன்னைக்கே உங்களை கொண்டு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் ஊழியத்தின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஆமா, எங்கோ மேற்கு வங்கம், எவ்வளவு தூரம் தெரியுங்களா? எவ்வளவு தூரம் தெரியுங்களா? அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இங்கே ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறதான, பட்டணமும் இல்லை கிராமமும் இல்லை, செமி அர்பன் சொல்வார்கள், இருக்கிற ஒரு சபையிலிருந்து உதாரத்தமாய் கொடுக்கப்படுகிற காணிக்கைகள், ஆமா, அங்கே பல 100 மைல்களுக்கு அப்பால், 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு ராஜ்யத்திலே, ஒரு தேசத்திலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறார். அப்போ கர்த்தர் உங்க பணத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். உங்க ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. தேவனுக்கும் இது தெரியும், சாத்தானுக்கும் இது தெரியும். ஆமென் சொல்வீங்களா? சாத்தானுக்கு நான் சொல்ல நல்ல புரிஞ்சுங்க. உங்களை கொண்டு தான், உங்க பணத்தை கொண்டு தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி வருகிறார் என்பது கர்த்தருக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். சாத்தானுக்கு அது தெரிந்து இருக்கிறபடினால்தான் அவன் என்ன செய்கிறான், என்ன செய்ய விரும்புகிறான்னு சொன்னா, உங்க குடும்பம் காலம் பூரா பற்றாக்குறையோடு கூட, உங்க குடும்பம் காலம் பூரா வறுமையோடு கூட இருக்கத்தக்கதா என்ன செய்யணுமோ அதை செய்யறான். நல்ல சொல்றதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உங்க குடும்பம் காலம் பூரா பற்றாக்குறையோடு, உங்க குடும்பம் காலம் பூரா வறுமையோடு கூட இருக்கும்படிக்கு என்ன செய்யணுமோ அதை சாத்தான் செய்கிறான். என்ன செய்கிறான்? கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தேவனுடைய கிருபை பெறுவான், தேவனுடைய தயவை பெறுவான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவான். மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதா அவனுடைய வாழ்க்கை மாறும். இது அப்படியே உல்டா ஆக்கிட்டான். அவன் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷனாக அவனை மாத்திட்டான். சொல்லுங்க, அவனை பயப்படாத ஒரு மனுஷனாக மாத்திட்டான். தேவனுடைய கிருபையை இழந்து நிற்பான், தேவனுடைய தயவை இழந்து நிற்பான், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நிற்பான். மற்றவர்கள் பார்த்து பரிதாபப்படும்படியான நிலைமை, அவனை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்கதான நிலைமை, இவனை பார்த்து பரிதாபப்படத்தக்கதான நிலைமைக்கு தள்ளிவிடுவான். அவன் என்ன செய்யணுமோ அதை சாத்தான் செய்வான். பாபா கர்த்தர் ஸ்தோத்திரம். சாத்தானுக்கும் கர்த்தருக்கும் உங்க குடும்பத்தின் மேலே ஒரு கண் இருக்குது. சாத்தானுக்கும் உங்க குடும்பத்தின் மேலே அவன் கண் வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அதனால யோபு பற்றி கர்த்தர் சொல்லும்போது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமாகிய என் தாசனாகிய யோபு என்று சொல்லுகிறார். என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயோ, கவனம் வைத்தாயோ சொல்லி கர்த்தர் கேட்கிறார். என் தாசனாகிய யோபுவின் மேல் உன் கண்ணு பற்றிச்சோ, கவனம் வச்சிட்டியோ, குறி வச்சிட்டியோ, கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அவன் கவனம் வைக்கிறான், அவன் கவனம் வைக்கிறான். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படாமல் போக பண்ணும்படிக்கு அவன் பிரயத்தனம் பண்ணுகிறான். ஏன் தான் உங்களை அநேக நேரங்களில் தயவாய் கேட்டுக்கொடுது என்னன்னு சொன்னா, கடிந்து கொள்ளாமல் தயவாய் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, தேவனுடைய கிருபையை நீங்கள் இழந்து போகக்கூடாது, தேவனுடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இழந்து போகக்கூடாது. கவனிங்க, ஆதாம் தனித்திருக்கிற நாட்கள் வரைக்கும் பிசாசு அவனிடத்துல வந்து அவனை சீண்டல. அவன் தனித்திருக்கிற நாட்கள் வரைக்கும் ஆதாம் இடத்துல பிசாசு வரல. என்றைக்கு ஆதாமுக்கு விவாகம் நடந்ததோ, என்றைக்கு ஏவாள் வந்தாலோ,
அன்றைக்கே கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு சாத்தான் அவர்களிடத்தில் வந்தான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப கல்யாணம் ஆகிற வரைக்கும் சாத்தான் ஆதாமை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஏன்னா குடும்பம் வரல. குடும்பம் வராத வரைக்கும் ஐயா நல்லா தான் இருப்பார். இப்ப ஒன்னும் தொட வேண்டாம். என்னைக்கு குடும்பம் வருதோ அன்னைக்கு அந்த குடும்பத்தின் மேல கண்ணை வச்சு அவனை அப்படியே திசை திருப்பி விடலாம். ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனுக்காகவே ஒரு தோட்டம் நாட்டப்பட்டது. 4 ஆறுகள் ஓடத்தக்கதான பெரும் தோட்டம், கனி விருட்சங்கள் பார்க்கும் இடமெல்லாம் இருக்கிறதான ஒரு பெரிய தோட்டம். அந்த ஆதாமுக்காகவே தேவன் தாமே உண்டு. God himself planted a garden in Eden. ஏதேனில் தேவன் ஒரு தோட்டத்தை ஆதாமுக்காக உண்டாக்கினார். தேவனே உண்டாக்கினதான அந்த தோட்டத்தை விட்டு விரட்டுறது காரணம் என்ன? கர்த்தருடைய பயம் இல்லாமல் போய்விட்டது. எப்போது நடந்தது? மனைவி வந்த பிறகு. மனைவி வந்த குடும்பம். அப்ப குடும்பத்தின் மேலே சாத்தான் ஒரு கண் வைத்து இருக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய எதிர்காலத்தை கெடுத்து போடுவதற்கு என்ன செய்யணுமோ ஆவான். எதிர்காலத்தை செழிப்புள்ளதாய் இராதபடிக்கு வறுமை நிறைந்ததாய், தரித்திரம் நிறைந்ததாய், பரிதாபத்துக்குரியதாய், அடுத்த வேளை சாப்பாடு ஆமா தடவி தடவி கடையில போய் 100 எண்ணெய் 100 கத்திரிக்காய் வாங்குற அளவுக்கு குறைச்சல் உள்ள ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்றிவிட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயம் இல்லாதபடிக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத ஒரு நிலையை அவனுக்குள்ள ஏற்படுத்தி விட வேண்டும். உங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும் விரும்புகிறான், விருத்தியாக்கணும் விரும்புகிறான், செழிப்பாக்கணும் விரும்புகிறான். உங்களை அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறான். எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமைப்படத்தக்கதாய் உங்கள் வாழ்க்கை மேலாய் இருக்கும் என்று சொல்லுகிறான். உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறான். எத்தனை காரியங்கள் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தான். கர்த்தருக்கு பயங்க, கர்த்தருக்கு பயப்படு, அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவருடைய வழிகளில், உங்களுடைய சொந்த வழிகளில் இல்லாதபடிக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு மாறா, கர்த்தருடைய வழிகளுக்கு முரணான, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வழிகளில் நடக்காதபடிக்கு அவருக்கு பயப்படுகிறீர்களே. ஆனால் ஆமா, சத்துரு என்ன முயற்சித்தாலும் உங்களை அவன் தொட முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் வேலி அடைத்து உங்களை காக்கிறார். அப்ப வேலி அடைத்து உங்களை காக்கிறான்னு சொன்னா அவன் ஒரு பாட்டு பாடுவாங்களே, என்ன நிறைய நிறைய ஒரு குலக்குலையா முந்திரிக்கா. ஆமா, குலக்குலையா முந்திரிக்கா நிறைய நிறைய ஓடிவா. குலக்குலையா முந்திரிக்கா, குலக்குலையா முந்திரிக்கா. அந்த நரி என்ன செய்யும் தெரியுமா? தெரியாத உங்களுக்கு? அந்த நரி என்ன செய்யும்? உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணும். உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணா என்ன செய்வாங்க? அந்த கையை இறுக்கி பிடிப்பாங்க. குலக்குலையா முந்திரிக்கா. உங்களை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து காத்து வருகிறார். ஆமா, குலக்குலையா நீங்க தாராளம் பாலாம். குலக்குலையா முந்திரிக்கா, குலக்குலையா முந்திரிக்கா. நிறைய வேணா வந்து ட்ரை பண்ணிப்பார், நிறைய வந்து வேணா ட்ரை பண்ணிப்பார். எப்போ வருவான் தெரியுமா? நீங்க கேப் விட்டீங்கன்னா தான் வருவான். கேப் விடாத வரைக்கும் நரி சுற்றி சுற்றி, சில நரி எல்லாம் பரிதாபமாக இருக்கும் அந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், இலை கொஞ்சம் இடம் விடுட, சுற்றி சுற்றி வந்து இழைக்கிற வரைக்கும் அவங்க கெட்டிய இருக்க கைகளை பிடிச்சுக்குவாங்க. நரிக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் கர்த்தர் உங்களை வேலி அடைத்து பார்க்கிறான், பாதுகாக்கிறான். அதை மீறி பிசாசு வரணும்னு சொன்னால் நீங்க இடம் கொடுத்தால் ஒழிய பிசாசு உங்களிடத்தில் வரான், உங்களை தொடான். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க தான் இடம் கொடுத்துருங்க, நீங்க தான் இடம் கொடுக்குறீங்க. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயப்படும் போது உங்களை ஆஸ்வதிக்கிறார், உங்கள் மனைவியை ஆஸ்வதிக்கிறார், அடுத்து உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். எப்படி சொல்லுகிறார் ஆஸ்வதிக்கப்படுகிறதை குறித்து சொல்லப்படுதுன்னா, உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். சொல்லுங்கள், உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள்.
நீண்ட காலம் வாழக்கூடியது ஒலிவ மரம். நீண்ட காலம் வாழக்கூடியது. அதே போலவே நீண்ட காலம் பலனளிக்கக்கூடியது ஒலிவ மரம். அந்த கன்றுகள், ஒலிவ மர கன்றுகள் நட்டப்பட்டு 30 ஆண்டுகளில் 40 ஆண்டுகளுக்கு பின்பதாகத்தான் பலன் கொடுக்கும். ஒரு ஒலிவ மரம் வச்சிருக்கேன் பாருங்க, எவ்வளோ சிரமப்பட்டு வளர்க்குறோம் தெரியுங்களா? போகும்போது வரும்போதெல்லாம் அந்த ஒலிவ மரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒலிவ மரத்துல ஒரு இலை விழுந்தா கூட அப்படியே எனக்கு கஷ்டமா இருக்கும். காஞ்சி போயிடுச்சு அப்படி. வளர்ப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா நல்லா வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, அது 20 to 25 சந்ததிகளுக்கு பலன் கொடுக்கத்தக்கதா. வருஷங்கள் அல்ல, 25 சந்ததிகள். ஒரு சந்ததி என்பது 40 வருஷம். 20 to 25 சந்ததிகளுக்கு பலன் தரக்கதா ஒலிவ மரம். அவ்வளோ நீடித்து உழைக்கும். போகும்போது பார்த்து பாரு, அங்க முன்னால இருக்குது, நடுவில் இருக்குது தேவதாரு விருட்சம். அப்படியே உருவிட்டு போயிடாதீங்க, முருங்கைக்கீரை உருவுற மாதிரி. அப்படியே மணக்கும். அதுல செய்யப்பட்ட பலகைகள் செய்யப்பட்ட தேவாலயத்தில் உள்ளார வந்தவை ஊதுபத்தியே வேண்டாம். அப்படியே அந்த தேவதார் மரத்தினால் செய்யப்பட்டது நிமித்தமாய் தேவாலயத்துக்குள்ளே வந்தாலே கமன்னு. இங்க வந்து நின்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும், அங்க வந்து நின்னா ஸ்மெல் அடிக்கும். ஆமா, நீங்க போகும்போது ஒரு இலைய ரொம்பலாம் எடுத்துறாதீங்க, எல்லாரும் மொட்டை ஆக்கிறாதீங்க. அப்படியே கையில கசக்கி மோந்து பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கசக்குனதை நல்லா கசக்கி இன்னும் கொஞ்சம் ஆழமா கசக்கி பாருங்க. வேற ஒரு மனம் வீசும், வேறு விதவிதமாக மனம் வீசும். ரைட். உன் பிள்ளைகள் உன் பந்தை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. அப்படி நான் என்ன சொன்னா, ஒலிவ மர கன்றுகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் சொன்னா, பந்தி ஒலிவ மர கன்று அப்படின்னு சொன்னா, உன் பிள்ளைகள் உன்னால் போஷிக்கப்படுவார்கள். உன் பிள்ளைகள், உங்க பிள்ளைங்களை நீங்க தான் போஷிக்கணும். பணத்தை பற்றியோ அல்லது உணவை பற்றியோ இங்க சொல்லவில்லை. ஆமா, உங்க பிள்ளைங்க உங்க விசுவாசத்தை பார்த்து அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். உங்க பிள்ளைங்க நீங்க ஜெபிக்கிறத பார்த்து அவர்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க பழக வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? உங்க பிள்ளைங்க நீங்க தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பதை பார்த்து அவர்கள் தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அதுதான் போஷித்தல். அப்போ கன்றுகளை அப்படியே லேஸ்பட்ட காரியம் கிடையாது. அது இப்போ பார்த்தீங்கன்னா 8 மாதத்திலிருந்து பிறந்த 8 மொபைலை கையில் பிடிக்க தெரிந்த நாளிலிருந்து பிள்ளைங்க கையில் மொபைலை கொடுத்துறாங்க. இல்லைன்னா பிள்ளைங்க அப்படியே, ஒரு பிள்ளை ட்ரெயினில் வரும்போது திண்டுக்கலுக்கு இடையில இது இல்லை, நெட்டு கிடைக்கல, 2 பக்கம் மலை, அதனால நெட்டு கிடைக்கல. அந்த பிள்ளை அழுது மொபைலை டபார்னு கீழே போட்டுச்சு. அதுக்கு இத்தனோண்டுங்க, இத்தனோண்டு. ஆமா, இத்தனோண்டு பிள்ளை நெட்டு கிடைக்கலையா, அவ்வளோ கோபத்தில் மொபைலை டான்னு தூக்கி போட்டுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஏன் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க, சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க. ஏன் சொல்லுங்க சொன்னால், உங்கள் பிள்ளைகள் your children should be nurtured. உங்கள் பிள்ளைகள் போஷிக்கப்பட வேண்டும். போஷிக்கப்படும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு நாளிலே உங்கள் பிள்ளைங்க கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, லேசான காரியம் கிடையாது. நீங்க அப்படியே ஜெர்மனி 2 வாரத்துக்கு முன்னால ஒரு 6 முறை திவ்யா அவருடைய குழந்தையை வைத்து எழுதி சென்றார். 6 முறை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், கவுண்ட் பண்ணேன். ஆராதனை முடிஞ்சோன்னு சொன்னேன். என்ன சொன்னேன், அப்படித்தான் செய்வாங்க பிள்ளைங்க, அப்படித்தான் செய்வாங்க. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பிள்ளை மேலே கை வச்சு, ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் இந்த பிள்ளை வளருகிற வரைக்கும் ஒன்று தூங்கணும், இல்லை அமைதியாக இருக்கணும். திங்கட்கிழமையில் சனிக்கிழமை வரைக்கும் உங்கள் பிள்ளை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க
அப்படியே சும்மா அப்படி தங்க கம்பிகளாக சபையில் இருப்பாங்க. தங்க கம்பிகளாக பிள்ளைங்க. சில நாய்கள் வளருகிறது, சில நாய்கள் வளர்க்கப்படுகிறது. சில நாய்கள் வளர்க்கப்படுகிறது, சில நாய்கள் வளருகிறது. சில மரங்கள் வளருகிறது, சில மரங்கள் வளர்க்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. வளர்ற மரத்தை பத்தி அது இஷ்டத்துக்கு அது எவனாச்சும் ஒருத்தன் வெட்டிட்டு போயிடுவான். ஆனால் வளர்க்கப்படுகிற மரங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் அது கண்காணிக்கப்படுகிறது. உங்க பிள்ளைங்களை நீங்க போஷிக்கணும். கர்த்தர் பலன் கொடுக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைங்களை போஷிக்கணும். கர்த்தர் உங்க விசுவாசத்தின் மூலமா, உங்க ஜெபத்தின் மூலமா பார்க்கணும். நீங்க ஜெபிக்கிறத உங்க பிள்ளைங்க பார்த்துருக்காங்களா? நீங்க ஆராதிக்கிறத உங்க பிள்ளைங்களை பார்த்துருக்காங்களா? இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். உங்க பிள்ளைங்களை போஷிக்கணும். உங்க பிள்ளைங்களை போஷிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயம்டாட்டும். இந்த பிள்ளைகள் நாளைய தினத்தில் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறணும்னு சொன்னா, உங்க பிள்ளைகளோடு கூட சேர்ந்து எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நாட்களில் இரவு நேரங்களில் பிள்ளையோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம், எங்கள் வீட்டிலலாம் அப்படியே கொஞ்ச நாட்களிலே ஹேனாவுக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தோம். மெல்கிக்கு ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுத்தோம். அவன் ஜெபம் வந்து சிரிப்பாக இருக்கும். அவருடைய பாஸ்டர் மெல்கியோட ஜெபம் சிரிப்பாக இருக்கும். தாத்தாவை ஆஸ்வதியும், ஆண்டவரே ஆட்சி ஆஸ்வதியும், அம்மாவை ஆஸ்வதியும், அப்பாவை ஆஸ்வதியும், பாப்பாவை ஆஸ்வதியும், எங்கள் வாத்தியார் ஆஸ்வதியும், ஆமென் அப்படின்னா. நாளைக்கு அதுதான், நாளை மறுநாள் அதுதான், அடுத்த நாள் அதுதான். எப்போ சொன்னாலும் அவங்க ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும், ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும், ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும், ஆமென் அப்படின்னா. ரைட். அது சிரிப்பு எனக்கு வரும், ஆனால் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அப்போ பிள்ளைகளை அந்த நாட்களிலே இரவு நேரத்தில் ஜெபிக்க சொல்லி காரியங்கள் செய்வோம். ஆமா, ஜெபிக்க சொல்லி பழக்கணும். பிள்ளைங்க தூங்கிடுவாங்க. அப்படியே அப்படியே ஸ்தோத்திரம் 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 டக்குன்னு விழுவாங்க. அப்படின்னு இந்த வண்டி ஓட்ட மாட்டை திருவான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 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 பிள்ளைங்களை ஜெபிக்க வைக்கணும். பிள்ளைங்களை ஜெபிக்க வைக்கணும். பேச தெரிந்த நாளில் முதற்கொண்டு என் பிள்ளைகள் முதலில் அப்பா என்று சொல்லி கற்றுக் கொடுக்கப்படவில்லை, அம்மா என்று கற்றுக் கொடுக்கப்படவில்லை, ஜீசஸ் என்று கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார். ஓ பிள்ளைங்களே, ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆஸ்வதிப்பார். சியோன் என்கிற, சியோன்னா பரலோகம் கிடையாது, பரலோகம் கிடையாது. சியோன் என்கிற ஒரு பர்வதம். அந்த சியோன் பர்வதத்திலே சியோன் என்கிற நகரம், அந்த சியோன் என்கிற நகரத்திலே சியோன் என்கிற ஒரு தேவ ஆலயம். நான் ஏற்கனவே சொன்னேன், தகப்பன் குடும்பமாக வருஷத்திற்கு 3 முறை குடும்பத்தை அழைத்து கொண்டு தேவாலயத்திற்கு அவன் போக வேண்டும். ஆமாம், போக வேண்டும். மாமா, அத்தை, சித்தப்பா உறவுகளை காட்டிலும் அங்கே பெரிய உறவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? இப்பயும் சொல்லுகிறேன், சபையில் உங்க குடும்பத்தில் உங்க மாமா, சித்தப்பா, அத்தை, மாமி இதெல்லாம் இவர்களுடைய உறவுகளை காட்டிலும் பெரிய ஒரு ஐக்கிய உறவு இங்கே இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆலயத்தில் பெரிய ஒரு உறவு இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பை வாட்சிங் டிவி, நான் சொல்றதை கவனிங்கள், பை வாட்சிங் டிவி and mobile you cannot find God and his presence around you. ஒரு டிவியை எத்தனை மணி நேரம் பார்த்தாலும் சரி, ஒரு மொபைலை எத்தனை மணி நேரம் நோண்டினாலும் சரி, தேவனையோ தேவனுடைய பிரசன்னத்தையோ என்னை சூழ இருப்பதை நான் ஒருபோதும் பார்க்கவே முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், you cannot by watching TV or mobile you cannot find God or his presence around you. உங்களை சுற்றிலும் தேவனையோ தேவனுடைய பிரசன்னத்தையோ ரொம்ப நேரம் டிவியை நோண்டிக்கிட்டு இருக்கிறதுனால, மொபைலை நோண்டிக்கிறதுனால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா தேவாலயத்துக்கு வந்து பாருங்கள், ஒரு பாடல் பாடப்படுகின்றைக்கெல்லாம் நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு ஆராதனை. ஆமா, உட்கார்ந்து இருக்கு, ரொம்ப நேரம் நிற்க வேண்டி இருக்குதே என்பதற்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன்.
நல்ல ஒரு ஆராதனை, தேவனுடைய பிரசன்னத்தை. அப்ப என்னை சுற்றிலும் தேவன் இருப்பதை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ஆலயத்திலே 100% பெற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போ அங்க வரும்போது தான் நம்ம பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் உருவாக்கப்படுகிறது, நம்முடைய குடும்பம் வளர்க்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தேவனோடும் தேவனுடைய உறவை வளர்த்துக் கொள்கிறோம். எங்க வச்சு? ஆலயத்தில் வச்சு தேவனுடைய உறவை வளர்த்துக் கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அங்கே உருவாக்கப்படுகிறார்கள். ஆமா, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஜெபித்து உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கிளாஸ் நடத்துறாங்கன்னு சொன்னா உங்க பிள்ளைங்க உருவாக்கப்படுகிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள். நாளைய தினத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு இன்றைக்கு அவர்களுக்கு அஸ்திவாரம் போடப்படுகிறது. நேரம் முடிந்து விட்டது. கடைசியா சொல்லுகிறேன், உன் மனைவியின் ஆசீர்வாதமாய், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய், நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒற்றை காரியத்தின் மொத்தமாய் கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பெருகச் செய்து என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நான் மடியில் தூக்கி வைத்து வளர்க்கத்தக்கதாய் எனக்கு பலத்தின் நாட்களையும் ஆயுசு நாட்களையும் கர்த்தர் கூட்டி தந்து என்னை ஆஸ்வதிக்கிறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காணும் ஒரு தாக்கத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி விடுகிறார். ஒரே காரியம், ஒற்றை காரியம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாய் தேவனுடைய தயவையும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்வான். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?